நம்மள பல பேர் ஆபீஸ்ல நடக்கிற சின்ன சின்ன தப்பு அல்லது ஆபீஸ்ல இருக்கிற மேனேஜர்ஸ் திட்டுறத நம்ம பர்சனலா எடுத்துக்கிறோம். சப்போஸ் நம்ம ஆபீஸ்ல பண்ற பிரசன்டேஷன் சரியா பண்ணல அப்படின்னா, ச்சே, ஆபீஸ்ல இன்னைக்கு பிரசன்டேஷன் சொதப்பிடுச்சு, நான் ஒரு வேஸ்ட் அப்படின்னு நினைப்பாங்க. நாம இங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். வேலை அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையோட ஒரு சின்ன பகுதி மட்டும்தான். அதுவே உங்க வாழ்க்கை கிடையாது. நீங்க லேப்டாப்பை மூடிட்டா நீங்க ஒரு அம்மாவுக்கு மகன், குழந்தைக்கு அப்பா, உங்க மனைவிக்கு கணவன், ஃப்ரெண்ட்ஸுக்கு மிகப்பெரிய பெஸ்ட் ஃப்ரெண்ட். உங்களுக்கான தனி உலகம் வெளியே காத்துட்டு இருக்கு. இந்த மென்டல் ஷிஃப்ட்டை எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆபீஸ் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஹாபில டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அது ஜிம்முக்கு போறதா இருக்கலாம், வாக்கிங் போறதா இருக்கலாம், இல்ல மியூசிக் கேட்கறதா இருக்கலாம், இல்ல சமையல் செய்யறதா கூட இருக்கலாம். உங்களுடைய வீக்கெண்ட்ல, வார இறுதியில லேப்டாப்பை தொடவே தொடாதீங்க. உங்க குடும்பத்தோட, உங்க நண்பர்களோட வெளியூர் பயணம் போங்க. அப்படி இல்லைன்னா இயற்கையோட, நேச்சரோட கனெக்ட் ஆகுங்க. நீங்க ஆபீஸை விட்டு வெளியே போன பிறகு கூட ஆபீஸை பத்தி பேசிட்டே இருந்தீங்கன்னா உங்க மூளைக்கு எப்பதான் ரெஸ்ட் கொடுப்பீங்க? உங்களுடைய ஒர்க் லைஃப் அப்படிங்கிறது வேற, உங்களுடைய பர்சனல் லைஃப்ன்றது டோட்டலி வேற. இது ரெண்டும் பிரிச்சு பார்க்க கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்.